முன்னாள் சிஎஸ்கே பிளேயர் சுரேஷ் ரெய்னா அவர்கள் இனி புது கேப்டன் தேவை, அதுவும் இல்லாம புதிய விக்கெட் கீப்பர் தேவை என ஒரு குண்டை தூக்கி போட்டு தோனியை வெளியேற சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய போட்டி சிஎஸ்கேவுக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் வான்கடே மைதானத்தில் நடைபெற்றது. வான்கடே மைதானத்தில் பொதுவாக 200 ரன்களுக்கு மேல குவிப்பாங்க. தொடக்கத்துல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி 176 ரன்களை எடுப்பதற்கே தட்டு தடிமாறி போராடியது. அந்த வகையில் அதை தொடர்ந்து பேட்டிங் ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 15.4 ஓவர்களை இலக்கை எட்டி வெற்றி அடைந்து விட்டது. அந்த நேரத்தில் சுரேஷ் ரெய்னா அவர்கள் சிஎஸ்கேக்கு இனி புதிய கேப்டன் தேவை, ஏன்னா வழிநடத்த ஆள் கிடையாது, அதே மாதிரி புதிய விக்கெட் கீப்பரும் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டு தோனியை தான் இவர் மறைமுகமா வெளியேற சொல்லியிருக்கிறாரு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர் என்ன சொல்றாருன்னா, சிஎஸ்கே அணியில எல்லாருக்குமே 30 வயதுக்கு மேல ஆகிவிட்டது. மற்ற அணிகளை பாருங்க, வைபவ் சூரியவன்ஷி, பிரியன் ஷாரியா போன்ற இளம் வீரர்களை இறக்கி பேருக்கு மேல பேர் வாங்கிட்டே போயிருக்காங்க. ஆனா சிஎஸ்கே அணியில 30 வயதுக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட கிரிக்கெட் அவங்கள விட எங்கேயோ தாண்டி போயிருச்சு. அவங்களுடைய ஐடியாலஜி எதுவுமே ஒர்க் ஆகாது. சோ இனி இளம் வீரர்களை தான் சிஎஸ்கே அணி எடுக்க வேண்டும், புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரெய்னா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில சுரேஷ் ரெய்னா சொன்ன மாதிரி சிஎஸ்கே அணிக்கு புதிய கேப்டனும் புதிய விக்கெட் கீப்பர் தேவையான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஐபிஎல் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்தில் தெரிஞ்சுக்குமா ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.